மண்ணுக்குள்ள இருந்து வெளியில தோன்றின ஒரு புராதான ஒரு சிவன் கோயிலம். வரலாறு காணாத ஒரு நான் 2010 தொல்லிய திணைக்களத்தில் பணிபுரிந்து வரது தொல்லிய திணைக்களத்தை பற்றி ஒரு புலியான கண்ணோட்டம் தான் மக்கள் மத்தியில் காணப்படும். கௌதாரி முனை மன்னித்தலை ராஜராஜேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் தான் சோழர் காலத்திற்குரிய ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாக சொல்லப்படுது. இந்த ஆலயமானது உண்மையில 1989-90 ஆண்டுல மண்ணுக்குள்ள புதைகின்ற நிலையில கண்டுபிடிக்கப்பட்ட ஆலயமாக காணப்படும். மணல் புட்டல் மூடி இருந்தது, அது தெரியாம போயிட்டு பிறகு காற்றுக்கு மண் அரிச்சு போதான் சிவன் ஆலயம் இருக்கான்னு தெரிய வந்தது. பிறகு யுத்தத்தால எல்லாம் அழிஞ்சிட்டு அப்படியே உள்ள மணல் எல்லாம் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. 90000 மண்புட்டிகள் இருக்கின்றது. 3500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் அந்த சோழர்கள் இருந்தாங்க. இது புலியான வரலாறுகள் சிலது திரிக்கப்படுகிறது. 3500 ஆண்டுகளுக்கு முதலென்று சொல்லப்படும் போது இதிலுமே சோழர் ஆட்சி இலங்கையில் நடைபெற்றது எங்களுக்கு தெரியும் 10ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு கால பகுதிதான் சோழர் ஆட்சி நடைபெறும். யாழ் நூலகம் இருந்திருந்தா இதோட முழு ஆவணம் அங்கே இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அகழ்வாய்வுகள் மேலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுகிறது. வட இலங்கையில யாழ்ப்பாணம் ஒரு முக்கிய பிரதேசமாக காணப்பட்டது. இப்படியான சில விஷயங்கள் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதை ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. மக்களோட வழிபாட்டுக்கோ சரி இல்லைன்னு சொன்னா வேற பொது இடங்களா இருந்தாலும் பார்வைக்க விட மாட்டாங்க. ஆலயத்துக்கு உரிமையாளர்கள் இதை கட்டின சோழர்களா இருக்கலாம். அடுத்த உரிமையாளர் இனி வருகின்ற தலைமுறைகள். 91ஆம் ஆண்டு நாங்கள் வரமுறை நடவடிக்கையாக இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி 24 வருஷம் இடம்பெயர்ந்திருந்தோம். பல்லவ காலத்திற்கும் சோழ காலத்திற்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த நுட்ப கலைகளை இங்க இப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. மேலுக்கு பாப்பங்க இடையில தேவ கோஷ்டம், கர்ணக்கூடு, மற்ற இதோட உள்பகுதியில காணப்படுற உள்ளுக்கு அந்த கட்டுமான அமைப்பு அடிக்கத்தானத்தை கட்டியிருக்காங்க. ஸோ இது அந்த புராதன நுட்பம் அதையே கையாண்டு இவங்க இப்போ புனர்நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. பல்லவற்ற கலைப்பாணின்ற இறுதி பகுதியும் சோழர் கண்ட முற்பகுதி கலைப்பாணியை இணைஞ்ச ஒரு கலைப்பாணி. இதில் இருந்த பொன்னாவளி, சிலுப்பக்கடவை, மன்னார், அந்த பிரதேசத்தில் கட்டப்பட்ட அருண்மொழி தேவ வளநாடு போன்ற பல்வேறு பெயர்கள் காரணமாக காணப்படும். முழுமையாக பங்கு பெற்றினது எனது அணியினர். இதே டீம் தான் வட்டுக்கோட்டையில் ஆகஸ்ட் மாதம் ஒரு கும்பாபிஷேகத்தை செய்தாங்க. 8 கிலோமீட்டர் நீளமும் 2.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பிரதேசம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தில் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் ஆலயம் தான். அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பகுதிக்கு உட்பட்ட கௌதாரி முனை மன்னித்தலை ராஜராஜேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். ஸோ இந்த ஆலயத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழர் காலத்திற்குரிய ஆலயம் அப்படி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாக சொல்லப்படுது. ஸோ அண்மை வருடங்களில் தான் இந்த ஆலயம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஆலயம் முழுக்க முழுக்க மண்களாலே சூழப்பட்டிருக்கு. அதாவது மண்களால் மோடி மண்ணுக்கு கீழே தான் இந்த ஆலயம் இருந்திருக்கு, இந்த புராதன ஆலயம். ஸோ அதை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்டறியப்பட்டு அவங்க மூலம் நிறைய பரிசோதனைகள் மேற்கொண்டு இப்போ மக்கள் மத்தியில் மக்களோட வழிபாட்டிற்காக வேண்டி அதை ஒப்படைச்சிருக்காங்க. அதற்கப்புறமா ஒரு ஸ்தாபகர் மூலம் அருகாமையில் மிகப்பெரியதொரு சிவனாலயம் புதிதாக கட்டப்பட்டு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையில் வரலாற்று ரீதியில் வரலாற்று காலங்களில் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர சோழ பாண்டியர்களில் அந்த மூவேந்தர்கள் காலங்களில் கட்டப்பட்ட ஆலயங்கள் நம்மளோட பகுதியில் கண்டெடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி கண்டெடுக்கப்பட்டாலும் கூட அவ்வளோ சீக்கிரமாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டால் அதை ஒப்படைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே உள்ள ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க அந்த ஆஃபீஸர்மார் அவங்க எல்லா கூடயும் பேசினையில் நிறைய விஷயங்களை முடிச்சுகள் அவுட் விட்டுருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட பல விஷயங்களையும் நாங்கள் இந்த ஒரு காணொலியில் காண்பிக்க இருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒவ்வொரு சைபர்களுக்கும் மிக 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 முக்கியமான சைபர்கள்ன்றதை தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோன்னு சொன்னால் அது வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி அப்படிங்கிறதுனால இதை ஒரு ஆவணமாக நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். ஸோ இந்த காணொலியை தயவு செய்து அலட்சியப்படுத்திட்டு போகாமல் கண்டினியூ பாருங்கள். 4 பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களும் வரலாற்றுகள் அறியக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஆரம்பத்திலே நிறைய விஷயங்களை கேட்சி கொண்டிருக்காமல் கண்டினியூ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் எங்களுக்கும் ஆதரவு கொடுக்குற முகமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம்.
இதோட கரெக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னா கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு பூநகரி வாயிலாக நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படி சொன்னால் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பூநகரிக்கும் கிளிநொச்சிக்கும் இடைப்பட்ட பூநகரி பாலத்திற்கும் கிளிநொச்சிக்கு பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அது இருக்குது. அதாவது யஃப்னா டு மன்னார் வீதின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீதியிலேருந்து நீங்கள் உள் ரோட்டை எடுத்து போகலாம். மெயினில் வந்து பெரிய ஒரு கட்டோட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதன் வழியாக நம்ம பயணம் செஞ்சு போகணும். உள்ளே போகிற ஒவ்வொரு வீதிகளுமே வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கே வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. இந்த வழியாலையாக வந்து நம்ம அந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி, அது என்னமோ சொல்லி தெரியல, ஒரு காட்டு வழியால் நம்ம பயணம் மேற்கொண்டு அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது பூராவை வந்து இப்போ தான் புதுசாக வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாதையெல்லாம். இதற்கு முன்னதாக வந்து முழுக்க அது மணற்காடாகவே இருந்திருக்கு. ஸோ இதன் மூலம் வாகனம் மூலம் பிரயாணம் பண்ணுறது வந்து ரேரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வாகனம் வந்து போகக்கூடிய மாதிரி அதை செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இரு பக்கமும் இந்த மரங்கள் இருக்கும்போது பார்க்கும்போது அது ஒரு வெளிநாட்டு தோற்றையும் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வாகனங்கள்லாம் போகும்போது இந்த செம்மண் கிரவலினால் செய்யப்பட்ட ஒரு ரோடு அப்படிங்கிறதுனால வந்து புழுதிகள் வந்து அடித்து வீசிட்டே இருக்கும். அண்டு இந்த பகுதிகளில் ஆங்காங்கே தான் ஒரு சில வீடுகளை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. காரணம் இது இப்போ கூட வந்து இப்படியான பகுதி இருக்கா என்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அது உள்ளே போகும்போது எங்களுக்கு ஒரு புதிதான ஒரு பகுதிக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த பகுதியிலலாம் போர்ச்சூழலேருந்தே நிறைய பேர் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ கூட வந்து அந்த போர்ச்சுவடுகள் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த இருக்கக்கூடிய வீடுகளில் அங்கங்கே ஒட்டைகள் விழுந்த மாதிரி சில விஷயங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 3 பக்கங்கள்லேயும் வந்து கடல் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது கலப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடமாக தான் இருந்தது. பனை மரங்கள் சூழ்ந்து காணப்பட்டுச்சு. அண்ட் நிறைய இடங்கள் வந்து நாங்கள் போகும்போது பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இந்த மண்புட்டிகள் தான் இருந்தது. அதுதான் இன்னும் ஒரு பிரமிப்பாக வந்து இருந்தது. எப்படியோ இந்த வழியால் வந்து பயணம் பண்ணிட்டோம், இந்த வந்துடும் அந்த வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். ஆனால் மெயின் ரோடில் இருந்து, அதாவது பூநகர் இந்த மெயின் ரோடில் இருந்து நீங்கள் உள்ளே வர்றது கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாகணும். ஸோ நாங்களும் போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரே விஷயத்தை வந்து திரும்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதாவது இருபுறங்கள்லேயும் வந்து இந்த கலப்பு தாவரங்கள், அதாவது வந்து ஆற்றோரம் கடலோரங்களில் வந்து அண்டின பகுதிகளில் வளரக்கூடிய இந்த தாவரங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதையை வந்து செட் பண்ணி வர்றதுக்காக வேண்டிய ஆங்காங்கே வந்துட்டு அந்த எப்படி சொல்கிற கல் மண் அது எல்லாமே வந்து பறித்து வச்சுருந்தாங்க. போக்கு எல்லாமே வந்து நான் நினைக்கிறேன் வெகு சீக்கிரமாக வந்து இந்த பாதைகள் இன்னும் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரயாணங்கள் இந்த போக்குவரத்து செய்யக்கூடிய வந்து பேருந்துகள் வந்து இப்போ கூட வந்து இருக்குது. ஸோ இந்த இடங்கள் வந்து ஆங்காங்கே புராதன ஆலயங்கள் இருக்கக்கூடிய மையப்படுத்தி வந்து சில போர்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி இயந்திரங்கள் எல்லாமே வந்து இந்த ரோடை வந்து செட் பண்ணுறதுக்காக வேண்டி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரசு பேருந்து எல்லாமே வந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் நம்ம இன்னும் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ இந்த போர்டை கண்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அந்த ஆலயத்திற்கு வந்து 2 கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்லி ஆகணும், நாங்கள் வரும்போது வந்து முன்னாடி கூட வந்து சில பேர் நின்றுருந்தாங்க. சொன்னால் இதெல்லாம் வந்து அடிக்கடி வாகனங்கள்லாம் வந்து பிரயாணம் பண்ணாது. இன்றைக்குன்றதுனால ஸ்பெஷலாக வந்து போக்குவரத்துகள் வந்து சில இதை வந்து ஒழுங்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆகினால வந்து பேருந்துகள் கொஞ்சம் போய் ஆக்களை வந்து ஏற்றி இறக்கி அந்த இதை வந்து சேவைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து இந்த வழியாலே வந்து பயணம் செய்கிறது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துச்சு. அதாவது புது வித அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கண்டினியூவாக நான் பேசிக்கிட்டே இருக்காமல் நீங்கள் அப்படியே நீங்களும் சேர்ந்து பயணித்து அப்படி தொடர்ந்து வாங்க.
மனையிலே ஒரு குழந்தை புதிதாக பிறந்திருக்கிறது. ஒவ்வொருவருடைய பொறுப்பு சைவம் என்பதிலே எந்தவிதமான மாற்றிக்கவில்லை. எல்லா தத்துவங்களையும் அலசி ஆராய்ந்து எல்லா தத்துவங்களிலேயும் இருக்கக்கூடிய சுழிவு நழுவுகள் எல்லாவற்றிற்கும் மேன்மையான தத்துவமே சைவம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாரத்துக்கு வந்து நல்லா லேட் ஆகிட்டு. ஸோ டூ லேட் வந்து இப்போ தான் வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு தெரியாதானே இவ்வளோ ஏலியா வந்து நடக்கும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. பட் இருந்தாலும் வந்து புது இடம், வந்த இடமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா டைம் போயிட்டுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கூட வந்து ஊர்வலம் மாதிரி வளைச்சி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தெரியல, நம்ம அப்புறமா கேட்கலாம், லேட்டாக வந்துட்டோம்ல. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பயங்கர மணல் தான். வந்த ஒவ்வொரு வழியுமே வந்து உண்மையில் அவ்வளோக்கு வித்தியாசமாக வந்து இருந்துச்சு. அண்ட் இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இதெல்லாம் வந்து மணல் தாங்க. அதாவது இங்கே உள்ள மணல் எல்லாம் வந்து மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே போகும் வரைக்குமே வந்து கிரவில் பறிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த பாதை எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு கொண்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து புதுமையாக இருக்குது பார்க்கும்போது. பாருங்கள், ஸோ இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறதே வந்து அவ்வளோ அழகான ரம்மியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நான் வேணும்னா கூட உங்களுக்கு எல்லாமே ட்ரோன் ஃபுட்டேஜில் வந்து காண்பிக்கிறேன், பாருங்க. உள்ள பூரணாகுதி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பூரணாகுதி அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல வந்து யாகம் நடக்குது அப்படி சொன்னால் அந்த யாக எல்லாம் முடியும் போது வந்து பண்ணுவாங்க. இந்த ஓமகுண்டங்களிலே இருந்து எழுகின்ற அந்த ஓம புகைகள் எல்லாம் அடியவர்களுடைய மேனையை தழுவிய பொழுது உடலிலே இருக்கின்ற நோய்கள், மனதிலே இருக்கின்ற துன்பங்கள், ஆற்றல்கள் பொருந்தியவையாக உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இப்ப வந்து இடப வாகனம் இருக்குது. இந்த ஒரு இடப வாகனத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க கும்பம் வச்சிருக்காங்க. சிறப்பாக அமைந்து கொள்ளுகின்றன. இவ்வாறு இந்த உயரிய மகோதரமான வெயிலியங்களோடு பாத்தீங்கன்னா கொடி ஸ்தம்பம் வந்து நந்தியை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படி சொல்லி. வேதங்களினாலே கூட்டப்பெற்ற கதவை திருமுறை பாடி அப்படி நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமியிடத்திலே இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வாத்திய கலைஞர்கள் அப்படியே அடுக்குன வண்ணம் இருக்கு. நிறைய இங்கே ஒவ்வொரு பீடத்துக்கு பக்கத்துலேயும் வந்து ஒவ்வொரு யாக குண்டம் வந்து சரி கட்டியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பீடம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பீடத்துக்கு எதிராகவும் பக்க அருகாயில் வந்து அது வந்து சரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரூபம் இருக்குது, வராகி ரூபம் மாதிரி வந்து இருக்குது. என்னென்னு சொல்லி தெரியல. இலக்கங்கள் மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஆகையினால கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த சிலைகளை பார்க்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். இது வந்து பிள்ளையாருக்குரிய பீடம். அப்படி அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு யாக குண்டலம். அண்ட் இப்போ தான் வேலைப்பாடுகள்லாம் வந்து நடந்து கொண்டும் இருக்குது, நடந்த வண்ணம் வந்து இருக்குது. முழுமையாக வந்து இன்னும் வேலைகள் வந்து முடித்த மாதிரி இல்லை. இப்போவும் வந்து வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பீடம் இருக்குது. இது வந்து 12வது பீடம். இது வந்து முருகனுக்குரிய பீடமாக வந்து இருக்குது. அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் இது 13வது பீடம். இது வந்து ஒரு அம்மனுக்குரியதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இது 14வது. இது வந்து சனீஸ்வரருக்குரிய தனி பீடமாக வந்து இருக்குது. சனீஸ்வரன்னா நினைக்கிறேன், நான் மிஸ்டேக் விட்டால் நான் மன்னிச்சிருங்க, என்ன சொன்னால் எனக்கு தெரியாது. ஸோ அப்படியே வந்து பக்கத்தில் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து இந்த பீடத்துக்கு தனித்தனியாக வந்து யாக குண்டலங்களுக்கு சரி கட்டியிருக்காங்க. இங்கே வந்து 16வது. இது மேபி சண்டேஸ்வரராக இருக்கலாம். அப்படியே மற்ற பக்கம் வந்து பாருங்கள், வந்து இந்த பக்கம்லாம் வந்து போகிறதா இருந்தால் அது முழுக்கவே வந்து மணலாகவே இருக்குது. அது சம்மந்தமாக நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன், வெளியில் வந்து பேசுகிறேன். அண்ட் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து இன்னும் வேலைப்பாடுகள் முடியலை. இங்கே வந்து நவக்கிரகங்களுக்கான பீடம், நவக்கிரக வெளிப்பாடு முடியலை. பட் இருந்தாலும் வந்து மேலே நிறை கலசம் வச்சுருக்காங்க. கீழே நவக்கிரகங்களையும் வந்து வச்சுட்டாங்க. அப்படி இருக்கு பாருங்கள்.
அருள் நிறைந்த கிரியைகள் எல்லாம் இடம்பெற்று இப்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு அப்படியே நடராஜரை சுற்றி இருக்கக்கூடிய தீப்பிழம்பு மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே அப்பன் வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. ஒரு இதுதான் வசந்த மண்டபம். அந்த வகையிலே இவையெல்லாம் இடம்பெற்று அங்கே எஜமான அபிஷேகம் அதுபோன்று இங்கே திருமறை காட்டு சிறப்பை கூறியிருந்தோம். அங்கே வேதங்களாலே கூட்டப்பெற்ற திருக்கதவு. ஓகே, இது அந்த சம்மந்தமாக திருக்கதவை திறப்பதற்காக பன்னி நேர் மொழி ஆடனை வந்து இங்கே உள்ளவங்க கிட்ட நம்ம பேசலாம். பட் யாரை கண்டுபிடிக்கிற சொல்லி வந்து தெரியல. யாராச்சும் ஒருத்தங்களை தொடர்பு கொண்டு தான் வந்து ஆளை வரலாற்று ஏதாச்சும் பாடுகின்றார். முதலாவது பாடல், இரண்டாவது பாடல் இப்படியே பாடுகின்றார். ஸோ நான் உங்களுக்கு இதை காண்பிக்கிறேன். அங்கே வந்து இங்கே வந்து யாகுண்டல முடிஞ்சது என்ன சொன்னால் பூரணாகுதி பண்ணிட்டாங்க. பூரணாகுதிக்கு அப்புறமா வந்து அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. சரி, அது என்ன அப்படிங்கிறத வந்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பக்கம் பக்கமாக சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஸ்டோரிகள் எதுவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். பாருங்க, பார்த்துருப்பீங்க. முன்னாடியே வந்து உண்மையில் காண வேண்டிய முக்கியமான இதை வந்து எங்களால் காண இல்லாமல் போயிட்டுது. பட் இருந்தாலும் ஃபுட்டேஜ்கள் யாருக்கிட்டையாச்சும் எடுக்க முடிஞ்சிருந்தால் நாங்கள் அதை பார்க்குறோம். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து சொல்லப்படுகிற, அதாவது வரலாறில் சொல்லப்படுகிற அந்த 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதாவது பழமை வாய்ந்த சோழர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிவன் கோயில் வந்து இதுதானா சிவன் ஆலயம். அதற்கப்புறமா தான் வந்து இந்த பக்கமாக வந்து அது கட்டப்படுது. அப்போ அதுக்குள்ளே இருந்த அதே சிவன் லிங்கத்தை அங்கே மாற்றிருக்காங்க. இல்லை இல்ல இல்ல அது இல்ல, இது புதுசா அங்க பண்ணிருக்காங்க. அங்கே உள்ள இருக்கிற லிங்கம் வந்து புதுசாக வச்சிருக்காங்களா? காசில இருந்து கொண்டு வந்தாங்க. காசில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. அப்போ இதுக்குள்ள இருந்து அந்த சோழர் காலத்து லிங்கம் இருக்குதா? லிங்கம் காணையில தொலைஞ்சிச்சு. அப்படி யுத்தத்தோட அப்படி இல்லாம போயிட்டு யுத்தத்தோட தான் மறைப்பட்டது. மண்ணால மூடி இருந்தது, தெரியாது. அந்த கோயிலும் மண்ணுக்கு மணல் புட்டல் மூடி இருந்தது, அது தெரியாம போயிட்டு பிறகு காற்றுக்கு மண் அரிச்சு போதான் சிவன் ஆலயம் இருக்கான்னு தெரிய வந்தது. பிறகு யுத்தத்தால எல்லாம் அழிஞ்சிட்டு அப்படியே வெறும் கட்டிடங்கள் இடிபாடோட காணப்பட்டது. பிறகு திருப்பி தொல்பணத்திற்கு அனுமதி பெற்று பிறகு தொல்பணத்தெல்லாம் கட்டினது திருப்பி தெரிஞ்சவிய செஞ்சுட்டு இப்ப திருப்பி அவங்க வந்து கட்டி இப்ப செஞ்சு நடக்கும். ஓகே, அப்ப அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு 3500 முந்தைய ஓயல் புத்தகத்துல 11ஆம் ஆண்டு புத்தகத்துல இவ்வாலயம் இருந்தது. இந்த விஸ்வநாதன் சார் 3 தரம் ஆராய்ச்சி செய்திருக்கிறாரு. அது யாழ்ப்பாண நூலகத்துல இதன் தொடர்பான இது இருக்கு, லிங்கம் உடஞ்ச லிங்கம் எது இருக்கான்னு சொன்னீங்க, இது சம்பந்தப்பட்டது. யாழ் நூலகம் இருந்திருந்தா இதோட முழு ஆவணம் அங்க இருந்திருக்கு. இதை பற்றின ஆவணங்கள் இருக்கு. அப்போ இப்போ வந்து வெறுமனே உள்ள கோயில் மட்டும்தான் இருக்கு. கோயில் மட்டும்தான் இருந்தது. கலசம் முதல் அந்த அவங்களோட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இப்போ கொஞ்சம் பேர் மேல கட்டிருக்கணும். தெரியல, நாங்களும் கேள்விப்பட்டா கட்டிருக்கணும். இப்போ என்னன்னு தெரியல. ஆனா தொல்பொருள் தான் வந்து இப்போ புனரமைச்சிருக்கு. இதே மாதிரி அங்கேயும் ஒரு ஆலயம் இருக்குது. எங்க இதுக்கு முன்னுக்கோங்க சொல்லிட்டு நீங்க பாரத 2 கிலோமீட்டர் இதே மாதிரி பிள்ளையார் கோயிலான்னு சொல்லிங்க. இதே ஆலயம் மாதிரி தான், அதை பிள்ளையார் கோயில்னு சொல்லிங்க. பிள்ளையார். அப்ப இங்க மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் சோழர் காலத்துக்குரியது. சோழர் காலம் இது. அப்ப சோழர் கால பிரதமன ஒரு ஊரா இருந்திருக்கு, வணிகத்தோட இருந்திருக்கு பூனேரி. அதால சோழர் காலம் அதிகமாக கோயில் காணப்பட்டது. அங்கேயும் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி முன்னுக்கு. அப்படிங்களா? அப்ப இந்த பகுதியை வந்து சோழர்களுக்குரிய இடமா சோழர் காலத்துல. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வந்து இருந்திருக்குது. ஓகே, இப்போ நம்ம கூட இருக்கிறது யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 விஷயத்தை கண்டுபிடிச்ச ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்குரிய பொறுப்பாக வந்து அதிகாரியாக வந்து அவர் தான் வந்து இருக்கிறார். வணக்கம். வணக்கம். உண்மையில் இந்த சோழர் காலத்துக்குரிய ஆலயங்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து 3500 ஆண்டுகள் பழமையான சொன்னாங்க. ஸோ 3500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் இந்த சோழர்கள் இருந்தாங்க. என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த வரலாற்றை பார்க்கும்போது இந்த ஆலயமானது உண்மையில 1990ஆம் ஆண்டு தான் 89-90ஆம் ஆண்டுல மண்ணுக்குள்ள புதைகின்ற நிலையில கண்டுபிடிக்கப்பட்ட ஆலயமாக காணப்படும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அகழ்வாய்வுகள் மேலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட இடத்துல இந்த பிரதேசம் முழுவதுமாக ஒரு புராதனமான வர்த்தக மையத்தின் முக்கிய பிரதேசமாக காணப்பட்ட பிரதேசம்.
இதுலயுமே சோழர் ஆட்சி இலங்கையில் நடைபெற்றது எங்களுக்கு தெரியும் 10ஆம் நூற்றாண்டு. ஆமா. 9ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலாம் சோழர் ஆட்சி நடைபெற்றது. அந்த காலப்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் இது புலியான வரலாறுகள் சிலது திரிக்கப்படுகிறது. 3500 ஆண்டுகளுக்கு முதலென்று சொல்லப்படும் போது இங்க மக்கள் பரிணாமம் ஏற்பட்ட காலமாகத்தான் காணப்படுகிறது. என்னன்னு சொன்னா இங்க நாங்கள் வரலாற்று உதய காலத்துல மக்கள் வாழ்ந்த காலமாகத்தான் 3500 வருடங்களுக்கு முதல் இலங்கையில மக்கள் தோற்றம் ஏற்பட்ட காலம் தான் இந்த காலப்பகுதி. ஆனா ஒரு 10ஆம் நூற்றாண்டு சொல்லி போய் இன்றைக்கு 1000-1800 வருடங்களுக்கு முதல் தான் இந்த ஆலயம் கட்டப்பட்ட பிரதேசமாக கட்டப்படுது. இந்த ஆலயம் கட்டப்பட்ட வரலாற்றை பார்க்கும்போது வட இலங்கைக்கும் தென்னிலங்கைக்கும் இடையிலான வர்த்தக பாதையில இந்த பிரதேசம் மிக முக்கியமான ஒரு கேந்திர மையமாக காணப்பட்ட பிரதேசம். என்னன்னு சொன்னா வட இலங்கையில யாழ்ப்பாணம் ஒரு முக்கிய பிரதேசமாக காணப்பட்டது. அது தென்னிலங்கையில் அந்த காலத்துல அனுராதபுரம் முக்கியமான கேபிட்டலாக காணப்பட்டது. அந்த வகையில வட இலங்கையிலிருந்து வார மக்கள் இதிலிருந்து கொழம்புத்துறை ஜட்டி ஊடாக இந்த வந்து சிறியொரு கலப்பு ஆழங்குறைஞ்ச கடற்பரப்பின் ஊடாக வந்து இந்த பிரதேசத்திலிருந்து இதில் இருந்த பொன்னாவளி, இழுப்பக்கடவை, மன்னார் மிக முக்கியமான துறைமுகம் இந்த காலப்பகுதியில் காணப்பட்ட துறைமுகம். சோழர் காலத்தில் மன்னார் ஊடாகத்தான் அவையின் முழுமையான வர்த்தக தொடர்புகள் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கு நாங்கள் பார்க்கலாம் அந்த பிரதேசத்தில் கட்டப்பட்ட அருண்மொழி தேவ வளநாடு போன்ற பல்வேறு பெயர்கள் காரணமாக காணப்படுது. அந்த வகையில இது ஒரு 10ஆம் நூற்றாண்டின் சோழர்களின் முற்பகுதியில் கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஒரு பல்லவற்ற பிற்பகுதி கலைப்பாணியும் சோழர்களின் முற்பகுதி கலைப்பாணி சோழர் பிற்பட்ட காலத்தில் அவர் இந்த கலைப்பாணி பிரமாண்டமான கோயிலாக மாற்றம் பெறும். இது சோழர் காலத்தின் முற்பகுதியில காணப்பட்ட ஒரு கோயில். பல்லவர் காலத்துல இல்ல, சோழர் காலத்துல ஸ்டார்டிங். பல்லவற்ற கலைப்பாணின்ற இறுதி பகுதியும் சோழர் கண்ட முற்பகுதி கலைப்பாணியை இணைஞ்ச ஒரு கலைப்பாணி இதுல காணப்படுற. முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல மேலுக்கு பார்ப்ப இடையில தேவகோஷ்டம், கர்ணக்கூடு, மற்ற இதோட உள்பகுதியில காணப்படுற உள்ளுக்கு அந்த கட்டுமான அமைப்பு இந்த சுண்ணாம்பு கல்லால காட்டப்பட்ட கட்டுமான அமைப்பு யாவும் சோழர் காலத்தின் அடிப்படையான முதற்கட்ட பாணியை வெளிப்படுத்துவதாகத்தான் காணப்படுகிறது. ஸோ உண்மையில் இப்படியான சில விஷயங்கள் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஈஸியாக வந்து கொடுத்துட மாட்டாங்க. மக்களோட வழிபாட்டுக்கோ சரி, இல்லைன்னு சொன்னால் வேறு பொது இடங்களாக இருந்தாலும் பார்வைக்கு வந்து விட மாட்டாங்க. ஆனால் உண்மையில் இதாவது வழிபாட்டு ஸ்தலமாக வந்து மறுபடியும் வந்து நிரூபிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து உண்மையில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தீங்க உங்களுக்கு? உண்மையில் இது என்னை பொறுத்தவரை நான் 2010ஆம் ஆண்டு தொல்லியல் திணைக்களத்தில் பணி வந்து வர ஊற்றி அதுவும் புனர்நிர்மாணத்துக்கு பொறுப்பாக இருக்கிறேன்னா தொல்லியல் திணைக்களத்தை பற்றி ஒரு புலியான கண்ணோட்டம் தான் மக்கள் மத்தியில் காணப்படும். என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இது 2வது கோயில் மக்கள் வழிபாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதலாவது வட்டுக்கோட்டையில் துணவி என்ற பிரதேசத்தில் காணப்பட்ட சிவன் கோயில். அந்த கோயில் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு மக்கள் வழிபாட்டுக்கு வழங்கப்பட்டது. அதே நேரம் அடுத்ததாக இந்த ஆலயமும் என்னென்ன 2024 26 ஆண்டு காலப்பறை முழுமையான தொல்லியல் திணைக்களத்தின் நிதியில புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. இதுக்கான முழுமையான நிதியுதவி தொல்லியல் திணைக்களத்தின் அரசாங்க நிதியுதவியெல்லாம் செய்யப்பட்ட ஆலயமாக காணப்படும். இதுக்கு அடுத்ததாக இதுல காணப்படுகின்ற சிலை வைத்தியர் சிவஜோகன் என்பவரால் இந்த ஆலயத்துக்கு அன்பளிப்பாச்சு. அவரால் துணவிக்கு ஆலயத்துக்கு வழங்கப்பட்டவர். அடுத்ததாக இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக செலவுகள் யாவும் மண்ணுத்தலை ராஜராஜ சுதானந்த சுவாமிகளால் செய்யப்படுது. என்னன்னு சொன்னா தொல்லியல் திணைக்களம் இதன புனர்நிர்மாண வேலை முழுவதும் அரசாங்க நிதியில செய்யப்பட்டு ஏன்னா இதுவரை காலப்படுத தொல்லியல் திணைக்களம் என்பது இந்து மதத்துக்கோ தமிழ் பாரம்பரியத்துக்கோ செய்யப்படுதில்லை என்ற ஒரு பெயர் இவ்வளவு காலம் காணப்படும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட இப்ப எங்களை திணைக்களத்தின் செயற்பாடு ஒரு மல்டி கல்ச்சர் மல்டி மியூச்சுவல் ஹெரிட்டேஜ் என்ற எல்லாத்துக்கும் இணைந்த வகையில் செயற்படுகிறது. தொல்லியல் திணைக்களம் என்று சொன்னால் வட இலங்கையில் பொலிட்டிக்கல் அண்ட் ஆர்கியாலஜி ரிலேட்டட். ஆனாலும் வட இலங்கையை பொறுத்தவரை அது முக்கியமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய காலப்பகுதியில் பல்வேறுபட்ட நினைவு சின்னங்கள் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு மக்களின் பாவனைக்கு வழங்கப்படும். இதுக்கு அண்மையில் காணப்படுறது கௌதாரிமுனை என்ற ஆலயம் உண்டு. கௌதாரிமுனை பிரதேசத்தில் பழமையான விநாயகர் ஆலயம் ஒன்று காணப்படும். அதுவும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வருகின்ற மாதத்தில் அந்த வேலை முடியும். அதுக்கு நாங்கள் கேட்கிற அன்பர்கள் இருந்தால் அதை கும்பாபிஷேகம் செய்யுங்கள், அதை மக்களோட பாவனைக்கு வழங்குங்க. ஓகே, அப்ப மக்களோட சப்போர்ட் இருந்தா நீங்களும் வந்து அதுக்குரிய ஒத்துழைப்புகள் வந்து கொடுப்பீங்க. தொல்லியல் திணைக்களம் 100% ஏன்னு சொன்னா இந்த தொல்லியல் திணைக்களம் என்பது அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கொண்டு போறதான் எங்களை வேலை. ஏன்னு சொன்னா நாங்கள் இந்த ஆலயத்துக்கு உரிமையாளர்கள் இதை கட்டின சோழர்களா இருக்கலாம். அடுத்த உரிமையாளர் இனி வருகின்ற தலைமுறைகள். ஏன்னா அவைகளுக்கு தான் இது பாரம்பரியம் போக வேண்டியது. நாங்கள் இடையில இருக்கிற அதை கடத்தி விடுற ஒரு ஊடு கடத்தி தான். நாங்கள் என்னென்னு சொன்னால் 2 பேருக்கும் பதில் சொல்ல வேண்டியவராக இருக்கிறோம். ஒன்று இதை கட்டின வேண்ட பாரம்பரியம் மாறாத வகையில் இருக்கணும்.
அடுத்த தலைமுறைக்கு இதுன்ற வரலாறு சரியா போய் சேரணும். நாங்கள் பிள்ளையான வகையில் இதை கட்டியிருந்தால், பிள்ளையான வகையில் இதை செய்திருந்தால் அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறு போவார். ஆகவே இதை நாங்கள் செய்கிற ஒரு இடையில காணப்படுற ஒரு ஊடு கடத்தி தான் நாங்கள் எல்லாரும் இந்த சமுதாயம் என்பது அடுத்த தலைமுறைக்கான ஒரு கடத்தல் ஊடகமாகத்தான் காணப்படுறது. கண்டிப்பா இதுக்குள்ள முன்பதாக இருந்த லிங்கத்துடைய வரலாறுகள் ஏதாச்சும் அறியப்பட்டிருக்கு? இல்ல, இதுல உண்மையில என்ன சொன்னா பேராசிரியர் புஷ்பரண்ணன் தான் இதை கண்டுபிடிச்சவர். பேராசிரியர் பரம புஷ்பரண்ண தலைமையிலான குழுவினர் இதை கண்டுபிடிச்சவர். அதுக்கப்புறம் 2003ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது இந்த தேவாலயம் இருந்த தேவாலயம் கூட இல்லாத தேவாலயம் அதுல தங்கி இருந்தா நாங்கள் எல்லாம் முழுமையாக இந்த ஆலயத்தை ஆய்வு செய்து நாங்கள் ஆலயம் மட்டுமில்லை இந்த பிரதேசம் ஆய்வு செய்தாங்க. இதில் நீங்கள் இதுல காணப்படுற மண் புட்டிகள் காணப்படுதானே, அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய மட்பாண்டங்கள், நிறைய நாணயங்கள். ஏன்னு சொன்னா இது ஒரு முக்கிய வர்த்தக மையம். அதெல்லாமே சோழர் காலத்துக்குரியதா? இல்ல, சோழர் காலம், அதுக்கு முற்பட்ட காலம், பிற்பட்ட காலம். சோழர் காலம் தனியா இந்த ஆலயத்தின் கட்டுமானம் சோழர் காலத்தை சேர்ந்ததொழிய இது எங்களுக்கு சோழர் காலத்துக்கு முதலே எங்களுக்கு வட இலங்கை தென்னிலங்கை தொடர்புக்கான ஒரு கேந்திர மையமாகத்தான் இந்த மண்ணித்தலை, கௌதாரிமுனை, வெட்டுக்காடு, பரமன்கிராய், பொன்னாவளி என்று தொடர்ச்சியாக காணப்படுகின்ற கிராமங்கள் காணப்படும். இன்று இந்த கிராமங்கள் ஏனென்று சொன்னால் நவீன போக்குவரத்து வளர்ச்சியால் எங்களுக்கு ஏனைய போக்குவரத்து பாதைகள் வளர்ச்சி அடைந்ததை தொடர்ந்து கொலோனியலிசம் காலனித்துவத்துக்கு பிறகு வளர்ச்சி அடைந்ததை தொடர்ந்துதான் எங்களுக்கு இந்த பாதைகள் கைவிடப்பட்டன. நீங்கள் இதை பார்க்கலாம். இதுக்கு அடுத்த பகுதியில் யாழ்ப்பாணத்துல கொழும்புத்துறை போர்டில் இறங்குற ஜெத்தி இருக்கு, அதுல பழைய ஒரு மடம் இருக்கு, அழிவடைஞ்ச நிலையில் ஒரு மடம் காணப்படுது. அதுவும் கட்டாயம் புனர்நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அது இதுகின்ற தொடர்பை வெளிப்படுத்துகிற இன்னொரு அம்சமாக காணப்படுகிறது. அழிவடைஞ்ச நிலையில காணப்படுகிற மடம் ஒன்று காணப்படுதுங்க. அப்ப இங்க இருந்த வழிபாடு சிவ வழிபாடு தான் அப்படிங்கறது எப்படி உறுதிப்படுத்த? என்னன்னு சொன்னா ஆலயத்தின் கட்டுமானம் நாங்கள் பார்க்க இந்த ஆலயத்தின் அமைப்பு, அதுக்குள்ள காணப்படுகின்ற அளவு திட்டம், இந்த கற்பகிரகத்தின் அளவு திட்டம், அர்த்த மண்டபத்தின் அளவு திட்டம், அதுல காணப்படுகின்ற தேவ கோஷ்டம், அதுகின்ற அமைப்புகளை வச்சுதான் இந்த சிவ ஆலயம் என்பது எங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. அங்கால பார்த்தோம்னு சொன்னால கௌதாரிமுனி ஆலயத்தின் கட்டுமானத்தை பார்க்க அது எங்களுக்கு பிள்ளையார் கோயில் என்று அறியப்படுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆகம விதிப்படி ஒவ்வொரு விதமான வரன்முறைகள் காணப்படும். அதன் அடிப்படை இந்த ஆலயம் சிவன் ஆலயமாகத்தான் காணப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தின் சிலை ஏன்னா இது மண்ணுக்க புதையுண்டிருந்த நேரத்தில் வேறு எங்கும் கொண்டு செல்லப்பட்டு மண்ணுள் புதையுண்டோ அல்லது சில வேளை வேறு இடத்துல சென்று வழிபாட்டுக்கு உருவாக்கப்பட்டோ காணப்படும். நாங்கள் பலவிதமான அறிஞர்கள ஆலோசனையின் அடிப்படையில் இது சதுர வடிவான ஆவுடையில், இந்த ஆவுடையை பார்த்தீங்கன்னா சதுர வடிவான ஆவுடை சோழர் காலத்தை நினைவுபடுத்துகின்ற ஏனைய ஆவுடைகள் வட்ட வடிவில் காணப்படும். இது சதுர வடிவான ஆவுடையோடு ஒரு சோழர் காலத்தை வெளிப்படுத்துகிற வகையில தான் இதை நாங்கள் இது ரிப்ளிகா, இது ஒரிஜினலான சிலை இல்லை. இதுல மற்றபடி இதுல கட்டுமானங்கள் எல்லாம் முழுமையாக எப்படி இருந்ததோ அந்த படத்தை பார்த்த பழமையான படத்தை வச்சுக்கொண்டு ஏனைய ஆவணங்களை வச்சுதான் செய்திருக்கிறோம். ஆனால் சிலை என்பது அதை ஒத்த வகையில இமேஜின் பண்ணித்தான் செய்யப்படும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஏன் இதை செய்தோம்னால் இதை நாங்கள் வழிபாட்டுக்கு விடாமல் விடும் பட்சத்தில் மக்கள் இதை பராமரிக்காயும். ஏன்னா இங்க உள்ள மக்கள்லாம் இதுக்கு பொறுப்பானது. இதையெல்லாம் இதை பராமரிக்கணும். தொல்லியல் திணைக்கள் இதை செய்து கொடுத்துட்டு போனா போல அதை பராமரிக்கிற பொறுப்புக்குரியவே ஊர் மக்கள். அவைகளுக்கு அந்த நம்பிக்கை வர்றதுக்காக தான் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு இதை வழங்குகிறோம். அப்போ இது சம்பந்தப்பட்ட வரலாறுகள் புத்தகங்கள்ல பதிப்பாக வந்திருக்குதா, இல்லை அந்த வந்த பதிப்புகள் இல்லாமல் போயிருக்கா, இல்லை இனி வரும் காலங்களாச்சும் வருமா? என்னன்னு சொன்னால் பேராசிரியர் புஷ்பண்ணன் அவரால் பூநகரி தொல்லியல் ஆய்வு என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதில் இது சம்பந்தமான வரலாறு வந்திருக்கு. இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இது 2024ஆம் ஆண்டு இந்த புனர்நிர்மாண வேலை ஆரம்பமானது. இது இந்த புனர்நிர்மாண அறிக்கை முழுவதும் தயாரிக்கிறோம். அது ஒரு வருங்காலத்தில் புத்தகம் வந்தால் தான் ஆவணம் என்ன மாதிரி இருந்தது, எப்படி கட்டப்பட்டது என்ற வரலாறுக்காக ஒரு ஆவணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் வெளியிடக்கூடியதாக இருக்கும். என்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறுங்களுக்கு போகணும் என்னென்னு சொன்னால் இந்த என்ன மாதிரி இருந்தது, எப்படி செய்யப்பட்ட இந்த புனர்நிர்மாணத்தில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் என்ற விடயங்கள் எங்களால் வெளியிடப்படும். நமஸ்கார். உண்மையில அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாலமா இருந்து நீங்க கடத்திருந்த விஷயங்கள் நீங்க உட்பட எங்களாலையும் ஒரு ஊடகத்துறை சார்ந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பங்களிப்பு இருக்குன்றதுனாலையும் உண்மையில அப்படி சிவனோடாரிலும் இனி அடுத்த சந்ததிக்கு இந்த அருள் கிடைக்கிறதுக்கும் வரலாறு தெரியறதுக்கு நம்ம பாலமா இருக்கும் அப்படிங்கிறதுலையும் பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமையா நன்றி. அடுத்தது என்னன்னு சொன்னா நான் இதுல இந்த எங்களை டீம் நிக்கணும். இவையெல்லாம் எங்களை அமர்நாத்
என்ன சொன்னால் இதையெல்லாம் இந்த கட்டுவதில் முழுமையாக பங்கு பற்றினாக்கள். ஏன்னா மற்ற எல்லாமே ஒரு 15 பேர் உள்ளுக்க போயிட்டோம். என்னன்னு சொன்னா இவேண்ட கடும் முயற்சியில நான் தனியே இதை செய்ய முடியாது. இவைகள் எல்லாத்தையும் முயற்சியும் என்னென்றால் இதோட இவ்வளவு தூரம் தங்களை வீடுகளில் விட்டுப்பட்டு இங்க தங்கி இருந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முழுமையா பங்கு பற்றினது எனது அணியினர். அவர்களுக்கு முதல் நன்றி சொல்றேன். அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட எல்லாம் நல்லதே நடக்கிறதுக்கு இறைவன் அருள் ஒன்று இருக்குது. கண்டிப்பா அதான் ஏன்னா நாங்கள் 2025ஆம் ஆண்டு இதே டீம் தான் வட்டுக்கோட்டையில் ஆகஸ்ட் மாதம் ஒரு கும்பாபிஷேகத்தை செய்து நாங்கள் 2026 இது நடக்குது. அடுத்த வருஷம் ஏதோ ஒன்று நடக்கும் என்று நம்புகிறோம். கண்டிப்பா என்ன சொன்னா இதே மாதிரி சோழர் காலத்துக்குரியது சோழர் காலத்துக்கு முற்பட்டது அப்படி சொல்லி நிறைய ஆதாரங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு நெகட்டிவான தோட் வந்து பப்ளிக் மத்தியில வந்து இருக்குது. அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்னாலே வந்து அவங்க வந்தாங்கன்னாலே வந்து நம்ம நிலம் பறி போகுதுன்ற மாதிரி தான் இப்ப தோற்று இருக்குது எல்லா பேர்கிட்டையும் வந்து. ஸோ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நீங்க இப்படியான சில விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வரும்போது இல்ல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது, மக்களுக்கு வந்து பொதுவான விஷயங்களை வந்து பொதுத்தன்மையா வந்து பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த வகையில் ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி.
மரம் இதுக்காக வேண்டி இந்த மரம் நாட்டிருக்கு, இதுக்காக இந்த 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 சிவனுக்காக வேண்டி நாட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கமுக மரம் நட்டிருக்காங்க. அது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த சிவனுக்காக வேண்டி தான் இங்கே இதில் வந்து நடப்பட்டிருக்குது. ஒரு கொடி ஸ்தம்பம் மாதிரி இருக்குது இது அப்படின்னு பாரு வச்சுருக்காங்க. இங்கே உள்ள கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழர் காலத்துக்குரிய கற்கள். அதாவது இந்த ஆலயம் இப்போ தோற்றம் பெற்றதோ அப்போ வந்து அமைக்கப்பட்ட கற்கள் தான் இது. இந்த கற்களை வச்சு அதில் புனரமைக்க முடியாத நிலையினால வந்து அதை வந்து மக்களோட பார்வைக்காக வேண்டி இங்கே வச்சுருக்காங்க. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தோட முன்பிருந்த தோற்றங்கள் இதில் இருக்கு பாருங்க, மன்னித்தலை சிவன் கோவில். ஸோ மன்னித்தலை சிவன் டெம்பிள் புனர் நிர்மாணத்திற்கு முன்னர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பல்லவ காலத்திற்கும் சோழ காலத்திற்கும் இடைப்பட்டதாக வந்து இருக்கக்கூடிய இந்த நுட்ப கலைகளை வந்து இங்க வந்து இப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இதே வந்து தான் இப்போ வந்து இது வந்து முன்னர், ஸோ ஆஃப்டர் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ உள்ளபடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து அப்படி சரி கட்டிருக்காங்க. நான் இன்னும் முன்னதாக போய் காண்பிட்டு பாருங்க. ஸோ இங்கேயும் வந்து யாகங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்குது. இங்கே வந்து ஒரு யாக குண்டம் வந்து இருக்கு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கற்கள்லாம் வந்து அந்த காலத்துக்குரிய கற்கள், அதை வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே உள்ளது தான் வந்து இவங்க பிறகு வந்து இந்த புனர் நிர்மாணம் பண்ணது. அது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள தோற்றத்தை பாருங்கள், உள்ள நான் தோற்றத்தை காண்பிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த நுட்பத்தை பாருங்க, எப்படி வந்து இந்த நுட்பம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்றன் மேல் ஒன்று வந்து வச்சு அப்படியே அடிக்கத்தான் இதை கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த புராதன நுட்பம் அதே கையாண்டு இவங்க இப்போ புனர் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி அந்த ஒரு இதை வந்து செய்தாங்களோ அதன் மூலம் வந்து அப்படியே அமைச்சிருக்காங்க பாருங்க. பார்த்து சொன்னால் இங்கே உள்ள ஸ்டேஜ் சரி கட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதோ வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்களா. ஸோ அதற்காக வேண்டி அந்த கச்சேரிக்காக வேண்டி தான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்துச்சுன்னா அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க. நமக்கும் லைட்டாக பசியாக இருக்குது, நம்மளும் இறங்கி சாப்பிட வேண்டிய நேரம் வந்து இனி வரும். ஸோ அப்படி பார்த்துச்சோன்னா அந்த வெயில் அரிக்கிற நேரத்தில் வந்து சுட்டரிக்கும். ஆனால் ஆங்காங்கே வந்து நிறைய இடங்களில் இங்கே மரம் இருக்குது, மரச்சோலைகள் வந்து இருக்குது. ஆகையினால் வந்து அந்த வெப்பத்தை வந்து அவங்க குறைச்சி கொள்கிற அளவுக்கு அந்த மரங்களுக்கு இருக்கலாம். மற்றபடி மரங்கள் இல்லாத பக்கமாக இருக்குமென்னு சொன்னாலும் வந்து பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். ஸோ மண் குவிகள்கள் வந்து அப்படி இருக்குது. ஸோ இந்த ஆலயத்தையும் வந்து மண் வந்து முழுமையாக வந்து மூடி வச்சுருந்துருக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தூரத்தில் வந்து அந்த மண்கள் வந்து குமிச்சிருக்கு அப்படி சொல்லி பாருங்கள். எப்படி இங்கே அந்த மண் வந்து சேர்ந்துச்சு, எப்படி இதெல்லாம் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து அது தெரியாது. சொன்னால் வரலாற்றில் வந்து சில முற்பட்ட காலங்களில் வந்து தோன்றின சில விஷயங்களை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கவே முடியாமல் இருக்கும். ஸோ அந்த யூகிச்சு பார்க்க முடியாமல் இருக்கும். ஆகையினால அதெல்லாம் சொல்லவே முடியாது. பார்த்துச்சுன்னா இங்கே ஒரு வண்டியில் இருக்குல்ல, இந்த வண்டியில் வந்து கோயிலுக்காக வேண்டியே வேண்டி கொடுத்துருக்காங்கன்னா. ஸோ இந்த வண்டியில் இருக்கும்போது வண்டி மாடு ரெண்டு இருக்குன்னு சொன்னால் அந்த மாட்டை வச்சு இந்த கோயிலுக்குரிய பணிகள் என்ன செய்கிறதுக்கு வேண்டி இது உபயோகமாகும். அப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சிமெண்டாலான லிங்கமும் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கல்லான லிங்கமும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த லிங்கம் வந்து யார் அப்புறம் வச்சுன்னு சொல்லி சொன்னீங்க? சைவ சபையால் வைக்கப்பட்டது. ஓகே, இந்த இடத்துல வந்து வச்சு இது பூங்கா மாதிரி செய்கிறாங்க. பூங்கா மாதிரி செய்கிறாங்க. இது வந்து இந்த சுவாமிகளால் வச்சது ராஜ். இப்போ பார்த்து சொன்னால் அழகான முறையில் வந்து நிறைய மரங்கள் வந்து நட்டிருக்காங்க. அதாவது வில்வ மரம், அதே மாதிரி வந்து மல்லிகை மரம், மற்ற மரங்கள் வந்து அதாவது மூலிகை சார்ந்த மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்குள்ள புரோட்டோ அழகு சார்ந்த மரங்களும் இருக்குது, மூலிகை சார்ந்த மரங்களும் இருக்குது. அதை நட்டு வந்து அதை பராமரிக்கிறதுக்காக வேண்டி பாருங்கள் உள்ள அந்த தண்ணி வீசுறதுக்கெலாம் வந்து பைப்லைன் வந்து அப்படி செய்திருக்காங்க. அந்த பிளம்பிங் முறையை வந்து பாருங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வில்வ மரங்கள் வந்து இருக்குது பாருங்கள். சிவனுக்கு ரொம்ப பிரியமானது வில்வ மரம் இருக்கு. ஓகே, நமக்கு அருகாமையில் இருக்கிற ஐயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌதாரி முனை மண்ணித்தலையை வந்து சேர்ந்தவர் தான் வந்து ஐயா. ஸோ உண்மையில் அந்தந்த மண்ணை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த மண்ணோட வரலாறுகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஐயாவுக்கு வந்து இவ்வளோ வயசாக இருக்குன்னு சொன்னால் அந்த மண்ணை பற்றின பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆகையினால ஐயா கிட்ட வந்து பல விஷயங்களை கேட்டறியலாம் வந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது ஐயா வந்து நீங்கள் நிர்வாகத்துக்குள்ள வந்து ஒரு உறுப்பினராக வந்துருக்கிறீங்க. ஸோ உங்களோட பேரெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயில்ஸ். என்னுடைய பெயர் பொன்னம்பலம் லோகேஸ்வரன். சொந்த முகவரி வினாசுடைய கௌதாரி பூநகரி. இந்த சிவனாலயம், அதாவது ராஜராஜேஸ்வர சிவனாலயத்தின்
ஒரு நிர்வாக உறுப்பினராக இருக்கின்றேன். இப்ப ஐயா உங்களுக்கு எத்தனை வயசுங்க ஐயா? எனக்கு 65 வயசு. 65 வயசு. இங்கே தான் பிறந்தீங்களா? இங்கே தான் பிறந்தேன். பிறந்தீங்க. அப்போ இங்கேயே பிறந்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றின வரலாறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியறது நான் என்னுடைய அப்பா பாட்டன் பூட்டன் சொன்ன வரலாற்றில் இந்த சிவன் ஆலயம் வந்து பழமை வாய்ந்ததாகவும் அருகாமையில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று அமைத்து அவைகள் அதை வழிபட்டு வந்ததாகவும் அந்த சிவனாலயத்தின் வரலாறு பழைய சிவனாலயம் ஒன்றதை பல ஆண்டுகள் கட்டப்பட்ட சொல்லுவைகள். அதே அடிப்படையில் நாங்கள் இருக்கும்போது 2002ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தின் பெரியவராக இருந்த புஷ்பரண்ணம் ஐயா அவர்கள் வந்து எம்மோடு அணுகி நாங்கள் இப்போ கிராம மட்ட அமைப்பில் இருந்து நாங்கள் அணுகி இந்த ஆய்வு செய்து இது வரலாற்று ராஜராஜேஸ்வரனால் கட்டப்பட்ட சிவனாலயம் வேண்டும், இது 3000 ஆண்டுக்கு மேற்பட வேண்டும், இதுக்கு ஒரு வரலாற்று சின்னமாக நாங்கள் இந்த கோயிலை முன்னெடுக்க ஒன்று கேட்டதுக்கு நாங்கள் இந்த ஆலயத்துக்குரிய இடங்களை அளவீடு செய்து பல முயற்சிகள் செய்தோம் கட்டுறதுக்கு. அந்த வகையிலும் நாங்கள் 24 வருஷம் இடம்பெயர்ந்திருந்த காரணத்தால் 2002 வந்து யுத்த காலம் 91ஆம் ஆண்டு நாங்கள் வரமுறை நடவடிக்கையாக இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி 24 வருஷம் இடம்பெயர்ந்திருந்தோம். அந்த வகையில் எங்களை அந்த கோயிலை பற்றி முழுமையான இதை தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சு வந்து இது மண்ணுக்குள்ள மூடப்பட்டிருந்ததா? மண்ணுக்கு மூடப்படல, முடியெல்லாம் இருந்தது, மேல் இருந்தது. அந்த நாட்டின் அனர்த்தம் காரணமாக, அதாவது யுத்தகாலம் அதில் செல்லு அடித்து அந்த பகுதியாக உடைக்கப்பட்டது. அப்போ இதில் ஒரு கிணறு இருந்தது, அலரி மரம் இருந்தது, கிணறு இருந்தது, கிணத்துக்கே நேரே குண்டு விழுந்து கிணறு சேதமடைந்துள்ளது. அப்படி இருந்துதான் இந்த வந்தது. சரி, அப்ப இந்த பகுதி வந்து பெரிய ஒரு மணற்காடு மாதிரி இருக்குது, மலை மாதிரி மணலா இருக்கு. அதெல்லாம் எப்படி இங்க உருவானது? எப்படி இது இயற்கையாக இங்க மணல் இருக்கின்றது. இயற்கையாக இந்த மணல் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு 9000 மண்புட்டிகள் இருக்கின்றது. இங்க மண்புட்டிகள், அதாவது 6 கிராமத்தை கொண்ட பிரதேசம், 18 கிலோமீட்டர் நீளமும் 2.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பிரதேசம். 3 பகுதியாக கடலால் மூடப்பட்டது. கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் வந்து இங்க இருக்கு? தற்போதைக்கு எங்கள்கிட்ட 156 குடும்பம் கிராம சேவை பிரிவில் இருக்கு. இதுல பிரிவு 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. பிரதேசம் கூட என்ற வழியால் பூநகரிலிருந்து 2ஆக பிரிக்கப்பட்டு அங்கால பகுதியிலும் கொஞ்சம் கிராம சேவையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில ஒரு ஆச்சரியமிக்க ஒரு பகுதி தான் வந்து, அதாவது நம்ம ஒரு காணொலியில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், மலை போன்று காட்சியளிக்கக்கூடிய மண்புட்டிகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ உண்மையிலே சோழர்களோட ஆட்சி காலங்களில் இது வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு வர்த்தக பகுதியாக வந்து பார்க்கப்பட்டிருந்திருக்கு. அதாவது சோழர்களுடைய அதே மாதிரி சோழர்களுக்கு பின்பு வந்தவங்களும் கூட வந்து இதன் மார்க்கமாக தான் அதிகமாக வந்து வர்த்தகங்களை மேற்கொண்டிருக்காங்க. ஆகியனாலே வந்து இது மிக பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக வந்து சோழர் காலத்தில் இருந்து இது பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த இடம் வந்து இருந்திருக்கிறது. இப்போ இங்கே வந்து இந்த புனர்நிர்மாணங்கள் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா வந்து இங்கே வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய இடங்கள் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் அதில் வந்து பதாதைகளை தொங்க விட்டாங்கனாலே வந்து பொதுமக்கள் வந்து பயப்படுவாங்க. அப்போ இனிமேல் நமக்கு வழிபட இடம் கிடைக்காதா, நம்ம இடம் வந்து பறி போயிடுமா அப்படின்லாம் சொல்லி. ஆனால் இங்கே வந்து உங்களோட அணுகுமுறைகள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அணுகுமுறையில் ஆரம்பத்தில் கொஞ்சம் இடைவெளிகளாக இருந்தது. ஒரு நல்ல முறையில் அணுகி அதில் அவைகளுக்கு என்ற ஒரு இடத்தை பழைய அந்த சிவனாலயத்துக்குரிய 40 மீட்டர் 65 மீட்டர் அளவில் உள்ளடக்கி கொண்டு மீதி இடத்தை எங்களுக்கு புது சிவன் அமைக்கிறதுக்கு அனுமதி தந்தார்கள். அதை மதிப்புக்குரிய மாண்புமிகு ஐயா ஒரு ஒரு தொண்டர், சிவனில் பற்றி உள்ளவர் ஒருத்தர், அவருடைய பெயர் சிவானந்தன சுதாய்யா, அவர் தன்னுடைய நிதியில இந்த பெரிய ஆலயத்தை அமைச்சு இன்றைக்கு நாங்கள் வரலாறு காணாத ஒரு கண்டிப்பா என்ன சொன்னால் உண்மையில எங்கேயுமே இந்த அளவுக்கான வெளிப்பாடுகள் வந்து நடக்காது. அதாவது இப்போ வரைக்கும் வந்து புராதன காலத்துக்குரிய எந்த ஒரு இடமா இருந்தாலும் தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தால் வந்து இப்படியான அனுமதிகள் வந்து வழங்கப்படாது. ஆனாலும் வந்து அவங்க மக்கள் மத்தியில் தங்களுக்கான ஒரு வின்பம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதை வந்து உடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வந்து அதை உடைச்சி இன்னைக்கு மக்களுக்கு வந்து இப்படியான செய்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். உண்மையில் மண்ணுக்குள்ளே இருந்து வெளியில் தோன்றின ஒரு புராதன ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லும்போது வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து தேடி வந்து வழிபட வேண்டிய ஒரு இடமா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஸோ வரலாற்று காலங்களில் அழிக்கப்படாத பொக்கிஷமாக இருக்க வேண்டிய இந்த ஒரு ஆலயம் கண்டிப்பாக வந்து இனிவரும் காலங்களில் நிறைய பேருக்கு போய் சென்றடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த விஷயங்களை வந்து பக்கத்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.
இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் செய்வதற்குரிய தீர்மானங்கள் ஏற்கனவே செய்ய வேண்டிய தேவைப்பாட்டை அடியே இந்த கும்பாபிஷேகத்திலே ஒரு பட்டமளிப்புக்காக காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கும்பாபிஷேகம் செய்ய இருந்த அடியனுடைய தமையனார் மதிப்பார்ந்த ஸ்ரீ அமிர்த விசாலாட்சி ஸ்ரீஸ்கந்தராஜ குருக்கள் அவர்கள் லண்டனிலே இருக்கின்ற பொழுது அவர் இங்கு வர முடியாத ஒரு சூழல் அமைப்பு ஏற்பட்டமையினாலே நானும் வந்து இத்தோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். உண்மையில நிறைய விஷயங்கள் வந்து இந்த கௌதாரி முனை மன்னித்தலை பக்கங்கள்ல வந்து இருக்குது. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க பல விஷயங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்குது. அதை இந்த ஒரு வீடியோல வந்து காண்பிக்க முடியாது, அந்த இன்றைய நாள்ல வந்து இதை காண்பிக்க முடியாது. ஆகவே இன்னொரு நாள்ல வந்து இந்த பகுதியை பற்றின சில விஷயங்களை வந்து நான் கலெக்ட் பண்ணி நான் அதை வந்து ஒரு டாக்குமெண்டரியா நான் உங்களுக்கு வந்து சப்மிட் பண்றேன். அதாவது எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ஒப்படைக்கிறேன். அதை வந்து ஸோ காத்துருங்க. அண்ட் இந்த காணொலி பத்தின உங்களுடைய கருத்துக்களை வீடியோக்குள்ள கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த ஒரு பக்கத்துக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க. இந்த ஒரு பகுதிக்கு கண்டிப்பா இப்படியான வழிபாட்டு ஸ்தலங்களை வந்து நம்ம வழிபடுறதுன்றது வந்துட்டு ரேரான விஷயம். நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப 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 அரிதான ஒண்ணு. ஆனா இந்த வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப சிவன் அருளால. ஸோ நானும் வந்து உள்ள வந்து மனதார வந்து வழிபட்டிருந்தேன். ஆகவே நீங்களும் வரலாம், அந்த இடத்துல வந்து வழிபடலாம். வர்ற தூரத்தை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப தூரம் தான் வந்து மெயின்ல இருந்து பூநகரி மெயின்ல இருந்து இங்கே வரது கொஞ்சம் தூரம் தான். பட் வந்து ஒரே ரோடு தான். நீங்க மெயின்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. நான் ஈஸியாக உங்களுக்கு ரூட் காட்டிருப்பேன். ஸோ அங்கேருந்து அப்படியே நேர் ரோடால வந்து அப்படியே பயணிச்சு வந்தீங்கன்னு சொன்னா சரி, எங்கேயுமே பென் பண்ண தவிர நேர் ரோடால பயணிச்சு வந்தீங்கனால ஓகே. நான் இந்த காணொலியில் சில விஷயங்களை வந்து தவற விட்டுருந்தாலோ இல்லை சில கருத்துக்களை வந்து நான் அவதூறாக பேசியிருந்தாலோ அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.